நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்க ப்ராடக்ட்டை வந்து இல்லை உங்க சர்வீஸை வந்து மக்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களோட கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஃபோன் நம்பரு, உங்க கம்பெனி பற்றிய ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து கூகுள் ஃபர்ஸ்ட்லயே வந்துச்சுன்னா உங்களோட ப்ராஸ்பெக்ட், அதாவது ஃபியூச்சர் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து காமனா எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நோயிங்கான ஒரு விஷயம் தான் அது. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஏன் வந்து கூகுள் வந்து உங்க வெப்சைட்டை ஃபர்ஸ்ட்ல வைக்க மாட்டேங்குது, இல்லை உங்க கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட்ல வந்து வைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஏன் உங்க வெப்சைட்டை ஃபர்ஸ்ட்ல வைக்க மாட்டேங்குது அப்படின்னா கூகுள் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. கூகுளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு தகவலை பார்க்குறாரு, ஒரு டீட்டெயிலை பார்க்குறாரு, ஒரு வெப்சைட்டை பார்க்குறாரு, அந்த வெப்சைட்டுக்குள்ள ஒரு டீட்டெயிலை பார்க்குறாரு. ஸோ ஹீஸ் பிளைண்ட்லி ட்ரஸ்ட். ஸோ கூகுள் என்ன சொல்லுதோ, கூகுள் சொல்ற விஷயத்த அவர் பிளைண்ட்லி வந்து சரி நம்பிட்டு அவர் தேர் கோயிங் ஃபார் ஆக்ஷன். ஸோ அதை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதை வந்து ஆக்ஷனாக கொண்டு போகிற செயலை செய்ய போறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கம்ப்ளீட்லி இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கூகுள். ஸோ கூகுள் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகுது. அப்படின்னா என்ன, கூகுள் மேலே எதுவும் வந்து நம்ம பண்ண முடியாது. கூகுள் போய் அவர் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கூகுள் இந்த ஆன்சர் சொன்னங்காட்டி தான் நான் நம்பிட்டு போய் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் போய் அவர் கூகுளில் சர்ச் பண்ண மாட்டாரு. ஸோ கூகுளை வந்து ஹி வில் நாட் ட்ரஸ்ட். ஸோ அது மொத்தமா கூகுளில் போய் தேர்னா தப்பான ஆன்சர் வந்துருச்சு எனக்கு, இல்ல தப்பான ஒரு பர்சன்கிட்ட போய் அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேன், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிறைய வேர்ட் ஆஃப் மவுத் கிரியேட் ஆகிறப்ப கூகுளுக்கு இது ஒரு கூகுளோட பிசினஸ்க்கு பெருசா ஒரு பாதிப்பு வரும். ஸோ இந்த டைம்ல கூகுள் அந்த ரிஸ்க்கை வந்து கூகுளுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு உங்க ப்ராடக்ட் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் உங்க கம்பெனியோட வெப்சைட் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறதுக்கு. ஸோ அப்போ கூகுள் என்ன பண்ணுதுன்னா ஸோ ஒரு பிராண்டை கொண்டு வந்து வைக்க ட்ரை பண்ணுது கூகுள் வந்து. ஸோ எனி ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு யார் பிராண்டா இருக்காங்களோ ஸோ அந்த பிராண்டை வந்து கூகுள் வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து ரேங்க் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் வெப்சைட்டா கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது கூகுள் வந்து. ஏன்னா அந்த இடத்துல கூகுளுக்கு ரிஸ்க் கம்மி. ஸோ அதுல இருந்து அவங்க வச்சுட்டாங்கன்னா கன்ஃபார்மா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஸோ அது மூலமா வந்து கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா ஸோ கூகுளுக்கு எந்த ஒரு பாதிப்பு, ஒரு கெட்ட பேர் வராது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா பிராண்டை கூகுள் வந்து ஃபர்ஸ்ட்ல ரேங்க் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ பிராண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பிராண்டே இல்லையோ, சின்ன பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிராண்ட் இல்லையே, என்ன கூகுள் ஃபர்ஸ்ட்ல வைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களையும் கண்டிப்பா கொண்டு வந்து மேல வைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்னா, பிராண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ட்ரஸ்ட். ஸோ யார் வந்து மார்க்கெட்ல உங்களோட அந்த மார்க்கெட்ல அந்த பர்டிகுலர் மார்க்கெட்ல வந்து அதிக ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அந்த பீப்புள் அவங்க வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷனை சொல்றாங்களோ அந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு பெட்டரா சொல்லியிருந்தாங்கன்னா கூகுள் வந்து அவங்களை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்ல வைக்க ட்ரை பண்ணுது. ஸ்மால் பிசினஸஸ் வந்து நம்ம ஒரு பிராண்ட் இல்லையே, நம்ம ஃபர்ஸ்ட்ல வர வைக்க முடியாதா, நம்ம வெப்சைட் ஃபர்ஸ்ட்ல வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர வைக்க முடியும். ஏன்னா பிராண்ட் ஈக்குவல் டு ட்ரஸ்ட். ஸோ யார் வந்து அதிக ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கூகுள்ல ஃபர்ஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம ட்ரஸ்ட்டை ஆன்லைன்ல பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேமிங். ஸோ ஆன்லைன்ல எப்படி ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்லைன்ல நம்ம எப்படி ஒரு பிசினஸ், இப்போ ஒரு பிசினஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா இம்மிடியேட்டா பீப்புள் நம்பிடுவாங்களா நம்மள. ஸோ நம்ம எவ்வளோ நாள் அந்த பிசினஸ்ல இருந்திருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ இதே விஷயம் தான் வந்து என்னன்னா கூகுள்ல வந்து அந்த வெப்சைட் கிரியேட் ஆகி அந்த கூகுள் ஆன்லைன்ல அந்த பிசினஸ் வந்து எவ்வளோ டைம் ஆயிருக்கு, அந்த பிசினஸ்க்கான ஏஜ் என்னன்னு கூகுள் பார்க்குது. ஸோ அது மூலமா ஒரு ட்ரஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறத ட்ரை பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாப்புலரா இருக்கு அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள, அட்லீஸ்ட் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு அப்படிங்கறது கூகுள் செக் பண்ண பாக்குது. ஸோ அப்போ இதை எப்படி செக் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வந்து எவ்வளவு பேர் அந்த கம்பெனி நேம் போட்டு கூகுள்ல சர்ச் பண்றாங்க அப்படிங்கறத கூகுள் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேர் அந்த கம்பெனியோட பிளேஸ்க்கு லொகேஷனுக்கு விசிட் வராங்க, ஸோ எவ்வளோ பேக்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்லிங்ஸ் என்னன்னா எந்த அளவுக்கு அவங்க வெப்சைட் வந்து மற்ற இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, பேக்லிங்ஸ் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து மற்ற இடத்துல வந்து பேக்லிங்க் ஆயிருக்கு, ஸோ எந்த அளவுக்கு சைட்டேஷன்ஸ் ஆயிருக்கு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அந்த கம்பெனியோட ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பாப்புலாரிட்டியும் வந்து கூகுள் வந்து மெஷர் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது எல்லாமே எதுக்காக மெஷர் பண்ணிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ கூகுள் ட்ரை டு ஃபைண்ட் who is trustable supplier for the particular
ப்ராடக்ட்டுக்கு யார் ட்ரஸ்டபிள் சப்ளையர் அந்த பர்டிகுலர் மார்க்கெட்ல அப்படின்னு கூகுள் வந்து செக் பண்ணி ட்ரை பண்ணுது. ஸோ நீங்க அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கு ரிவ்யூ அதிகமாக கலெக்ட் பண்ணலாம். ரிவ்யூ வந்து ஒன் ஆஃப் ட்ரஸ்ட், நிறைய பேர் ரிவ்யூ உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரஸ்ட் கெயின் ஆகுது உங்களுக்கு. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இவங்க தான் பெட்டர் சப்ளையர்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. இல்ல ஒரு வெப்சைட்டுக்குள்ள வராங்க, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல ட்ரஸ்ட் கெயின் ஆகுது. ஸோ இல்ல இந்த பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பத்தி நான் இந்த பர்டிகுலர் பிராண்ட் கிட்ட இந்த பர்டிகுலர் கம்பெனி கிட்ட நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ட்ரஸ்ட் கெயின் ஆகுது. ஸோ இந்த ட்ரஸ்ட் கெயின் ஆகுறதுக்கு ஒரு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாமே ஆன்லைன்குள்ள நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கூகுள் வந்து நம்பிருச்சு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டுக்குள்ள இவங்க தான் இந்த பர்டிகுலர் சப்ளையர் தான் நல்ல சப்ளையர், ஒரு ட்ரஸ்டபிள் சப்ளையர் சொல்லி கூகுள் நம்பிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கான, உங்க வெப்சைட் ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பேசிக்கா என்னன்னா ட்ரஸ்ட் கெயின் பண்றது செகண்டரி. ஸோ ட்ரஸ்ட் தான் மூலமா தான் கூகுள் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வைக்க போகுது. பட் ஈவன் பேசிக்கா நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா நம்ம பிசினஸ் பத்திய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கொண்டு வந்து நம்ம அப்டேட் பண்றதே கிடையாது. வந்து நம்ம பேசிக்கான வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க அப்படிங்கறத ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிருக்கணும் உங்களோட வெப்சைட்லயோ இல்ல கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்லையோ. ஸோ உங்களோட ஏதாவது சோசியல் மீடியா பேஜஸ்லயோ ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா ஒரே மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கணும். உங்களுக்கு இதுவே ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நான் தான் ஒரு பெஸ்ட் சப்ளையருங்கிறத மாதிரி இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இமிடியேட்டா உங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண வர மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு ரிசர்ச் பண்ணுவாங்க. இல்லை அவங்களோட ப்ராப்ளத்தை சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான். ஸோ அப்படிங்கிறப்ப என்னன்னா அவங்க வந்து தே வில் சர்ச் ஃபார் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பத்தி தேடிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த ப்ராப்ளத்தை பத்தி நிறைய நீங்க உங்களோட வெப்சைட்லயோ இல்ல உங்களோட ப்ரொவிஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ்லயோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அந்த ப்ராப்ளத்துக்கான பத்தி நிறைய சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் கண்டென்ட்டா கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கூகுள் வந்து மோர் ப்ராபபிலிட்டி உங்களை வந்து உங்களோட வெப்சைட் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் உங்க ப்ராடக்ட்டை பத்தி தகவல்களை உங்களோட வெப்சைட்லயோ எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்ண பாருங்க. ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து போட பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கூகுள் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கூகுள் வந்து உங்க வெப்சைட்டை ஃபர்ஸ்ட்ல வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டெக்னிக்கலா என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு ஃபேக்டர் எடுத்து கூட டீட்டெயில்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஜென்ரலா ஏன் வந்து ஒரு வெப்சைட்டை வைக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். பட் இன்னும் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டை ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸா தான் இருக்கும் உங்களுக்கு. ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதா இருக்கு. ஏன்னா ட்ரஸ்ட் கெயின் பண்ணிட்டா உங்க ப்ராடக்ட்டுக்கு உங்களை வந்து கூகுள் ஃபர்ஸ்ட் வைக்க போகுது உங்களுக்கு. ஸோ இதுக்கு என்னெல்லாம் வழி அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.